Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொரு ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம கொரட்டா சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், சாயிஃப் அலிகான், ஸ்ரீசாந்த், டாம் ஜாக்கோ அண்ட் கலையரசன் அவங்களாம் நடிச்சிருக்க தேவாரா படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம். தேவாரா இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் வந்து சிம்பிளா ஒன்லைனுங்க. ஒரு செங்கடல் அந்த மாதிரி சிவி கோஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த கோஸ்ட் ஏரியா பக்கத்துல ஒரு மலையில வந்து ஒரு 4 கிராமம் இருக்காங்க. அந்த 4 கிராமத்துல வந்து பெரிய ஹெட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயிஃப் அலிகான் அண்ட் ஜூனியர் என்டிஆர் அவங்க தான் கொஞ்சம் பெரிய ஹெட்டா இருக்காங்க. அந்த 4 ஊருமே என்ன பொழப்புன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போய் இந்த கோஸ்ட் கார்ட்ல இருந்து சில சரக்கெல்லாம் திருட்டு சரக்கு வரும் தெரியுமா? அந்த திருட்டு சரக்க எடுத்து பைய சைடு குடுக்குறது தான் அவங்களோட ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து குடும்ப தொழிலா அத பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து ஜூனியர் என்டிஆர் என்ன பண்றாருன்னா, நம்ம எடுத்து குடுக்குற பொருள்லாம் என்ன பொருள்னு பார்க்காம எடுத்து குடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஊருக்குள்ள நெறைய பிரச்சனை நடக்குது. நெறைய பேர் உயிரெல்லாம் போகுது இதனால. இந்த வேலை தப்பான வேலை. இனிமே நம்ம அத பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து குறியா இருக்காரு. ஜூனியர் என்டிஆர் சொன்னாலுமே பரவால்ல. எங்களுக்கு வந்து இதான் பொழப்பு. நாங்க இத தான் பண்ணியே ஆவோம். அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயிஃப் அலி கான், கலையரசன், டாம்ஜாக் அவங்களா இருக்காங்க. அதுக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்றாருன்னா, "என்ன மீறி யாரும் கடலுக்கு போக்கூடாது" அப்படின்றாரு ஒரே வார்த்தையா. அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளு, கொஞ்சம் பலசாலி அப்படிங்கிறனால என்ன பண்றாங்கன்னா, இவர வந்து கொன்றலாம் அப்படிங்கிறனால இவங்கலாம் பிளான் போடுறாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்டும் எடுக்குறாங்க. அந்த அட்டெம்ப்ட் என்ன ஆச்சு? இவங்க கொன்னாங்களா இல்லையா? இவங்க பிரச்சனை எப்படிலாம் முடிஞ்சுது? அப்படிங்கிறதோட மொத்த கதை இந்த தேவாரா அப்படின்னே சொல்லலாம். ஒன் லைனா பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏத்த ஒரு ஒன் லைன் தான்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ வந்து ஒரு பலசாலி, நல்லவரு, நல்லது மட்டும் தான் பண்ணுவாரு. ஒரு சூழ்நிலை காரணமா தப்பு பண்ணிட்டுருக்காரு. அந்த தப்ப அவர் உணர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு ஹீரோவோட கேரக்டர். வில்லனோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நமக்கு வந்து சரி வரலன்னா முதுகுல குத்திருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர காமிக்கிறாய்ங்க. இந்த மாரி கலையரசன்லாம் பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக மட்டும் தான் வேலை செய்வோம் அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர காமிக்கிறாய்ங்க. இப்படி ஒரு கேரக்டரா போயிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு டீசென்ட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த கேரக்டர வச்சு, இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வச்சு. அனிருத் அங்கங்க பிஜிஎம் போட, ஒரு இவரு நடந்து வர, அப்படிங்கிற மாரி நெறைய கொஞ்சம் நெறைய சீன்ஸ் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 1/2 மணி நேரமே லைட்டா அங்கங்க ஸ்லோ சீன்ஸ் இருந்தாலுமே, அந்த 1 1/2 மணி நேரம் போனதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல கதை போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையா, செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஜூனியர் என்டிஆரா வந்துர்றாரு. ஐ மீன் தேவராவோட பையன் வரான்னு ஒருத்தர் வந்துர்றாரு. அவருக்கு துணையா வந்து ஜான்வி கபூர் வந்துடுறாய்ங்க. 2 பேரும் சேர்ந்து பாய போட்டு படுத்து வச்சுட்டாங்க படத்தினே சொல்லலாம். ஒரு படம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே. என்ன நடக்க போகுது? ஏன்னா நமக்கே தெரியும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோனே 2 என்டிஆர் இருக்காங்க. நீ சின்ன என்டிஆர் வரவே இல்ல. பெரிய என்டிஆர் துரோகம் பண்ண போறாங்கன்னு அவங்க முன்னாடியே காமிச்சுட்டாய்ங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் செட்ல தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். அது எப்படி நடக்க போகுதுன்ட்டு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த வராங்கிற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, படம் டேக் ஆஃப் எடுக்கறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த டேக் ஆஃப் எடுக்கிற சீனே கிளைமாக்ஸா போயிருச்சுன்னு சொல்லலாம் உண்மையாலுமே. படத்துல வந்து 2 கேரக்டருக்கும் வேரியேஷன் காமிச்சு ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருந்தாரு. ஜான்வி கபூர் படத்துக்கு உண்மையாலுமே தேவையே இல்லைன்னே சொல்லலாம். ஒரு ஸ்லோ சீன் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கரா சாங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்க சீனே ஸ்பீட் பிரேக்கரா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சாங் வச்சு விட்டாய்ங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ஸ் பறக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் கிளீஷியவான சீன்ஸா வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம். உண்மையாலுமே இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இல்லாட்டினா கொஞ்சம் மாஸ் எலிவேஷன்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்னே சொல்லலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் படத்துல வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க கதையே இல்லாம எடுத்த மாரி இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க சொன்ன கதைக்கு மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எடுத்திருந்த மாரியும், மிச்ச சீன்ஸ்லாம் தேவையில்லாம சரி டைம் ஆக்கணுமே என்ன பண்றது? உடனே கிளைமாக்ஸ் போட முடியாதுல்ல. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக்கணுமே. அப்படிங்கிறதுக்காக எடுத்த மாரியே தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் ரைட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னே சொல்லலாம். படத்துல வந்து பிஜிஎம் வந்து நம்ம அனிருத் அவர் சொல்லவே வேணாம். அவர் தான் உண்மையாலுமே ஒரு செகண்ட் உண்மைய சொன்னா அவர் தான் படத்த தாங்கி பிடிக்கிற ஒரு பில்லர்ன்னே சொல்லலாம். ஜூனியர் என்டிஆரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல பிளஸ் நம்ம ஆளோட தேவாரா சாங், அந்த ஃபியர் சாங், அந்த ஹம்மிங்ஸ் பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டாரு உண்மையாலுமே. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப காப்பாத்தி கூட்டு வந்தாய்ங்க. செகண்ட் ஹால்ஃப்ல ஜூனியர் என்டிஆர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு பிஜிஎம் என்ன போடுறதுன்னே தெரியல. ஏன்னா அப்பாக்கு போட்ட பிஜிஎம் பையனுக்கு போட முடியாதுல்ல. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம பிஜிஎம் நெறைய இடத்துல சொதப்பி விட்ட மாரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹால்ஃப்ல அந்த இதா இருந்தாலும். பட் கிளைமாக்ஸ பொறுத்தளவுக்கு அந்த கிளைமாக்ஸ் வந்து ஒரு ப்ரீ கிளைமாக்ஸா இருக்கும்னு நான் நெனச்சேன். அதுவே கிளைமாக்ஸா வச்சு முடிச்சுட்டாய்ங்க. ஏதோ கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட்ன்னு ஒண்ணு வச்சிருக்காய்ங்க. அதெல்லாம் பாருங்க சர்ப்ரைஸான ட்விஸ்ட் உங்களுக்கெல்லாம். அறிவாளியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கலாம். முட்டாளா போனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ படமா பார்க்கறக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் நெறைய இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கூட நெறைய சீன்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். சில சீன்ஸ் ரொம்ப தெலுங்கு ஹெவியோட இந்த பார்த்தீங்கன்னா 4 கண்டெய்னர் ஒத்தாளா தள்ளிட்டு போவாரு. அது வேற பத்தாததுக்கு ஒரு 10 பேர் புடிப்பானுங்க. அத்தன பேர் தள்ளிட்டு போவாரு மனுஷன். அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அதே மாரி கடலுக்குள்ள இருந்து சுறா டைப்ல என்ட்ரி குடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுறா படம் விஜய் மாரி என்ட்ரி குடுத்தாரு. அதெல்லாம் என்னதான் கடலோட புத்திரனா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா?
அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இருந்து சுறா சீனும் பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் ஓவர் டூப்பான சீன் தான். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டீசெண்டாக எடுத்து போயிருந்தனால தப்பிச்சோம். இல்லாட்டினா இவர் சுறா மேல ரைடிங் பண்ற மாதிரி சுறா இவர் கூப்பிட்டு வர மாதிரிலாம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டோம். படமா பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம்னு சொல்ற அளவுக்கு இல்லைனாலுமே, ஒரு ஓடிடில வந்தீங்கன்னா தாராளமா ஒரு டைம் உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணீங்கன்னா, அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா இல்லாம இருந்துச்சு. சிஜிஐ, விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமாக்ஸ் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், கடல் நெறைய ஷாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா காமிச்சிருந்தாங்க. கடலையும் ஒரு கேரக்டராவே காமிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஜூனியர் என்டிஆர் அண்ட் அனிருத் அவங்க அவங்களோட பிஜிஎம் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், சில ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமாக்ஸ் ஃபைட் ஆகட்டும், இன்டர்வல் ஃபைட் ஆகட்டும், அதே மாரி ஒரு போட்டி நடக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் அந்த ஒரு சில ஆட்களுக்கும் அந்த ஃபைட்லாம் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. கோரியோகிராஃபி நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துக்கு மிகப்பெரிய தடைன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹால்ஃப் அவங்க வச்சுக்கிட்ட அந்த ஜான்வி கபூர் சீன்ஸு, சாங்ஸு, அன்வான்டட் சீன்ஸு, அன்வான்டட் பில்டப்ஸ் செகண்ட் ஹால்ஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் ஒரு குடுக்குற பில்டப்லாம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லயே கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த கேஜிஎஃப் பாணியில தான் இருந்துச்சு. அவன் ரத்தத்த செங்கடலாக்குவான், செங்கடல் அதாக்குவான், இதாக்குவான் அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தாங்க. அது கூட ஓகேவா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹால்ஃப்ல குடுத்துற பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா, அ இத கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ற மாரியே இல்ல. அதுவும் இவங்க பார்ட் 2 குடுத்த லீடு பார்த்தீங்கன்னா, அந்த லீட் அவங்க கையில எடுத்தா அவங்க சொன்ன கதைக்கே நெறைய பிரச்சனை வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு லீடா தான் இருந்துச்சு. அது ஒரு லீடாவும் சொல்ல முடியாது. அந்த மாரி தான் ஒரு லீடு குடுத்திருந்தாங்க. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அப்புறம் இன்னும் லாஜிக்க பத்திலாம் அந்த படத்துல பேசவே கூடாது. லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ போகுது. அதுவும் ஒருத்தவங்க என்னதான் அந்த அடியாள்களா இருந்தாலும், முதுகுல தான் கீறி இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து எல்லா சீக்ரெட்டும் பேசிட்டு இருக்காய்ங்க. அவங்க கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல. அது யாரோ ஒரு போலீஸ்காரன் வந்துட்டாங்கனால, இவரு வந்து பிரகாஷ் ராஜ், "வா தம்பி வா, நான் கதை சொல்றேன் பாரு" அப்படின்னு ஆரம்பிச்சவரு, தேவாரா கதையிலேருந்து, வரா கதையிலேருந்து கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வரைக்கும் சொல்லி விட்டாப்புல அவர்ட்ட. யார் என்னன்னும் தெரியாது, அவன் எதுக்கு வந்தானும் தெரியாது. அந்த மாரி போறாய்ங்க. பார்ட் 2ல வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ படமா பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான். தியேட்டர்ல பார்க்கறது உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் ஓடிடில வந்தா தாராளமா ஒரு டைம் பார்க்கலாம். அனிருத்தோட பிஜிஎம்க்காகவே ஒரு டைம் நல்லா பார்க்கலாம். ஓகேவா? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தா, இன்டர்வல்லயே நீங்க வந்து கிளைமாக்ஸ் எப்ப இருக்கும்னு ஒரு சின்ன கெஸ் பண்ணி, ட்ரைலர் பாத்தீங்க தெரியுமா? அதுல இதையும் மேட்ச் பண்ணி இன்டர்வல்லயே கிளம்பிருவீங்க. கொஞ்சம் அறிவு ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கிளைமாக்ஸ்க்கு ஒரு 20, 30 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு, 30 நிமிஷம் கண்டுபிடிச்சிருவீங்க. இதே உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த படத்துக்கே போக மாட்டீங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.